ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் HP3யோட டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிடாஸ் அட்டாக் அப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து HP3 வந்து நம்ம GUI பேஸ் கிடையாது. போன செக்ஷனில் பார்த்த மாதிரி இது வந்து ஃபுல்லி வந்து CLI பேஸ் தான். இது வந்து அதிகமாக வந்து இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து அட்டாக்கர்ஸ் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுற டூல். இது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் டூல்னு சொல்லலாம். வாங்க இது சம்மந்தமாக ஒரு 13 மினிட் ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ்க்கு வந்து தியரி கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோக்குள்ளே ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவோம். லெட்ஸ் மீ ஸ்டார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நான் கோபைலட்டோட ஹெல்ப் கேட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. நார்மல் பிங் பண்ணோம்னா என்ன, ஒரு சிஸ்டம் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஹெச்பி யூஸ் பண்ணோம்னா அதோட பாக்கெட் அனலைஸ் பண்ணுற ரெஸ்பான்ஸ் வீதம் எல்லாமே வந்து பாக்கெட்டை வந்து டீப்பாக கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஸ்ட்ரக்சர்லலாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் டெஸ்டிங், நெட் டிஸ்கவர், ஓஎஸ், இந்த மாதிரி முக்கியமாக வந்து நம்ம வந்து இந்த இந்த இதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வர வீடியோவில் வந்து நம்ம யூடியூப்லேயே இது சம்மந்தமாக போடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து டிடாஸ் அட்டாக் என்விரான்மெண்ட் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது உங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இதில் வந்து காமன் கேஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணி செஞ்சு பார்ப்பாங்க. ஈஸியாக ஐபியை வந்து பண்ணி பார்க்குறது, ஐசிஎம்பி பாக்கெட்டு வந்து பண்ணி பார்க்குறது, டிசிபி, யூடிபி, ஃபயர்வால் ரூல். ஓகேவா? இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதும் வந்து இங்கே கமாண்டு நான் இதோட ரீசோர்ஸை வந்து இந்த லிங்க்கை மென்ஷன் பண்ண பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் சைடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் உங்கள் சைடில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி வராத பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வேறு CentOS, ரெட் ஹேட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். லைக் எக்ஸாம்பிள், இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அப்படி பிளா பிளா போட்டிருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டாக் ஆரம்பிக்கிறீங்க, சிஎல்ஐ பேஸில் ஏதோ ஒன்று அட்டாக் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட ஐபி வந்து டார்கெட் சிஸ்டம்ஸுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் பாக்கெட் ட்ரேஸ் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் சிம் இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரி லைக் ஒரு ஐடி ரிசர்ச்சரில் இருக்கிற கம்பெனிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறது தெரியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அனானமஸாக வந்து லைக் அனானமிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்குன்ற இது வந்து வீடியோ வந்து ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் போட பார்க்குறேன். இந்த இந்த மெத்தட் லைக் ப்ராக்ஸி செயின், அனௌன்ஸ் சர்ஃபேஸ், ஸ்கிராப்ட் இந்த மாதிரி டூல் இந்த யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு டிஎன்எஸ் லீக் டெஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி பார்க்குவோம். இதெல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம வந்து இது ஜஸ்ட்டு தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி போட்டுறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லைக் ஹச்பிங்கை பற்றி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் டிஸ்கவர் ஐபிஏ கொடுத்து பார்க்குறேன். நம்ம ஐபி என்ன இருக்குன்றத. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கால் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் கால் லினக்ஸ் தான், கஸ்டமைஸ் கிடையாது. ஓகேவா? நம்மளோட டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம விண்டோஸ் 10 தான் நான் வந்து டார்கெட்டை எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ அட்டாக்கர் மிஷின்லேருந்து நான் வந்து இப்போ ஐபிஏ கமாண்ட் கொடுத்தேன்னா நம்ம சிஸ்டத்தோட ஐபி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது ETH0. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் கொடுக்குற லூப் பேக் ஐடி. ஓகேவா? இப்போ IF கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா இந்த தெரியுதா? ஓகேவா? இதே ஐபி தான் இதே இருக்குது. ஓகே, இது வந்து சப்நெட் அந்த மாதிரி வரும். ஓகே, ஓகே. இது நம்ம இது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் டிஸ்கவர் அப்படின்ற கமாண்டை வந்து பார்ப்போம். நம்ம நெட் டிஸ்கவர் மட்டும் கொடுத்தோம்னா நம்ம வந்து இருக்கிற என்னென்ன டிவைஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது வந்து ETH0 மட்டும் இல்லாமல் டிஸ்கவர் கொடுத்துட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ETH0வே கொடுப்போம். மேபி நம்ம லேண்டில் இருக்கிறதுனால ETH0வே கொடுப்போம். ஒரு 1 ஆர் 2 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஐபி வந்து கரெக்டாக எடுத்து செஞ்சு நம்மளுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துக்கிறேன். நம்ம முன்னாடி போட்ட கமாண்ட் ஐபிஏ கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
1037 ஒன்று இருக்கு. இங்கே 82ன்றது. இது 82ன்ற மீன்ஸ் இது எதோட ஐபியை குறிக்குது மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா, அதோட டிஸ்கவர் பண்ண ஐபி. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட நான் சொல்லணும்னா, நான் வந்து கீழே பாட்டம்ல வந்து நான் அதே கமாண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, கமாண்டை கொடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. 2 or 3 செகண்ட் ஆகும் டிஸ்கவர் பண்ணி முடிச்சு கொண்டு வர்றதுக்கு. ஓகேவா? ஓகே. இந்த கமாண்டு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்க இந்த நெட்வொர்க்கில் இடிஹெச் 0ல ஏதாச்சும் பக்கத்தில் டிவைஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 42ன்னு இருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா 42ன்றது வந்துருச்சு. ஏன்னா இந்த லைனில் இருக்குது. இந்த இது பார்த்தீங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் ஏஆர்பி ஸ்பூஃபிங் ஏஆர்பி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏஆர்பி -A இதில் பார்த்தீங்கன்னா 2ன்றது பார்த்தீங்கன்னா என்னோட லைக் அண்ட் கேட்வேயோட இது. ஓகேவா? இதோட ஐபி மை கேட்வே மொபைல்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சிஸ்டம் இப்போ 1 2 இந்த மாதிரி எல்லாமே காமிக்குது. இதை செக் அவுட் பண்ணுறதுக்காக நான் வந்து கொடுத்துட்டு சிஎம்டி கொடுத்துட்றேன். ஐபி கான்ஃபிக் என்னோட பேஸ் சிஸ்டம் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பேஸ் சிஸ்டம் வந்து பார்த்தா 192.81 அந்த மாதிரி என்னோட ஈத்தர்நெட்டில் காமிக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அங்கே காமிச்சது வந்து 2ன்றது நம்மளோட சிஸ்டத்தோட ஃபிசிக்கல் சிஸ்டத்தோட ஒன் ஆஃப் ஐபி. ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து கேட்வே, இது ஒரு சிஸ்டத்தோட ஐபி, இது ஒரு சிஸ்டத்தோட ஐபி. ஓகேவா? ஆனால் இந்த பிசிக்கல் சிஸ்டத்தோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக் இந்த அட்டாக்கரோட சிஸ்டத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 137. ஓகே, இது உங்களுக்கு புரியலாட்டி ஒன்றும் இல்லை. அப்கமிங் செக்ஷனில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது லைக் ஹச்பின் 3 பற்றி தான். ஓகேவா? இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரிஜெக்ட் கொடுத்துட்றேன். இதை வந்து மேலே இருக்கிற வந்து கிளியர் கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே கொடுத்துருச்சேன். ஓகே, இப்போ சூடோ கொடுத்து நம்ம ஹைபிங் 3 இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணவும் பண்ணலாம். இல்லாட்டி ஜஸ்ட்டு நம்ம ஹைபின் 3ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது ஹச்பின் 3 பண்ணும்போது இந்த இதில் வந்து வந்துடும். ஓகேவா? லைக் இந்த ஏதோ ரூட் இல்லாமல் நார்மல் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வரும். இந்த இது தவிர்க்கிறதுக்கு நான் எப்பயுமே நான் யூஸ் பண்ணுறது எந்த மாதிரினா, நான் டைரெக்டாக கொடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா தெரியும். சென்ட் லாட் ஆஃப் பேக்கேஜ். இந்த சி வந்து இந்த நான் சொல்லிடுறேன். இந்த 1ன்றது பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி பாக்கெட். ஓகேவா? லைக் சிம்பி பாக்கெட். 2ன்றது ஒவ்வொரு நீங்கள் அங்கே ஹெல்ப்னு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா கூட டீட்டெயில் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அக்னாலஜ்மெண்ட், டிசிபி இந்த மாதிரி நிறையா டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பான். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபன் சி வந்து கவுண்டு எத்தனை கவுண்டு வேணும் அப்படின்றது. இப்போ நம்ம கவுண்டு எதுவுமே கொடுக்கல, மென்ஷன் பண்ணல. அப்போ இந்த ஐபியை நமக்கு அங்கே கொடுத்தோம்னா என்ன ஆகும்? நம்மளோட அட்டாக்கர் மிஷினில் போயிட்டு இந்த ஐபியை நம்ம கொடுத்தோம்னா பாக்கெட் வந்து அதிகமாக சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். மிஸ்ஸிங் ஹோஸ்ட். ஓகே, நம்ம சூடோவுக்குள்ளே தான் இருக்கோம். அதனால் இது மட்டும் கொடுத்துட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஐசிஎம்பி பாக்கெட் வந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை அந்த டீ நம்ம கொடுத்தோம்னா கடைசி டீ கொடுத்தோம்னா டைம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கோன்ட்டு போன செக்ஷனில் பார்த்தோன்னே தெரியும். அதே மாதிரி
அதிகமா வந்து பாக்கெட் போய்க்கிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்றதுக்கு கண்ட்ரோல் சி குடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஆ இந்த மாரி பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில வந்து எ அ ஐ ஐசிஎம்பி போட்டுட்டு சி குடுத்து இந்த எனக்கு 3 பாக்கெட் மட்டும் தான் போணும். ஆ ரொம்பலாம் ரெக்வெஸ்ட் போக வேணாம். அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன கமெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெஷின் ரன்னா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இதே மெத்தட்ல தான் வந்து டிடாஸ் அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப நான் இதில வந்து பார்த்தீங்கன்னா, 42 தானே. இதான் அட்டாக் விக்டிமோட மெஷினு. இந்த மெஷின்ல வந்து நானு ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு குடுத்துக்கிறேன். பாக்கெட்லாம் கரெக்ட்டா வருதா நான் செக் பண்றதுக்காக உங்களுக்கு. அப்பதான் டெமான்ஸ்ட்ரேஷன் ஹேண்ட்ஸ் ஆன் புரியும். அதுக்காக. ஓகே. ஃபியூ மினிட்ஸ். ETH0 ஈத்தர்நெட்ட வந்து நான் குடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறையா பாக்கெட் சென்ட் ஆகுற மாரி காமிக்கும். இதெல்லாம் பழைய இதில கேப்ச்சா மெமரியில இருந்துச்சுன்னு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, எடுத்த கமாண்ட் ஓகேவா? நான் குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 ஏன்னா 3 பாக்கெட் தான் சென்ட் ஆகணும். இந்த எல் 1 லைக் ஐஃபன் 1 இது ஓகேவா? எல்லுன்னு போடுறாங்க. 1ன்றது மேல் ஐசிஎம்பி, 2ன்றது டிசிபி ஒவ்வொன்னுக்கு ஏத்த மாரி ஒவ்வொன்னுக்கு ஏத்த மாரி இருக்கும். ஓகேவா? இப்ப 3 கமாண்ட் குடுத்ததுனால, கவுண்ட் 3ன்னு குடுத்ததுனால, 3ஏ 3 ரெக்வெஸ்ட். அப்ப ரெக்வெஸ்ட் 3 போயிருக்குன்னா, ரெஸ்பான்ஸ் 3 வந்திருக்கும். அப்ப இங்க போவோம். YSRக்குள்ள போயிட்டு, இப்ப ஆஃப் பண்ணிருவோம். ஆஃப் பண்ணிட்டு, என்ன பாக்கெட் ஐசிஎம்பி. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு 6 இது காமிச்சிருக்கணும் பாக்கெட். 1, 2, 3, 4, 5, 6. ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 எனக்கு வந்திருக்கணும். ஓகேவா? ரெக்வெஸ்ட் 1, 2, 3 ரிப்ளை 1, 2, 3. உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சோர்ஸ் ஐடி நம்ம இது, டெஸ்டினேஷன் இது. 130 7 வந்து நம்ம டெஸ்டினேஷன்லேருந்து நம்ம அட்டாக்கர் மிஷின்லேருந்து வந்தது. இது வந்து நம்ம நம்ம அட்டாக்கர் மிஷின். இது வந்து விக்டிம் மிஷின். 142 வந்து பார்த்தீங்கன்னா, லைக் டீப்பா புரியணும்னா 142 வந்து அட்டாக்கர் நம்ம அனுப்புனது. 137 வந்து விக்டிமோடது. 130 சாரி சாரி. 142 வந்து விக்டிமோடது. 137 தான் வந்து அட்டாக்கரோடது. ஓகேவா? இந்த மாரி ரெக்வெஸ்ட் வரும். இது ஒரு மெத்தடு. சும்மா ஜஸ்ட் டெஸ்டிங் பண்றதுக்காக. ஆனா இந்த கமாண்ட் மாரி வந்து இப்ப வரக்கூடிய இதில வந்து பார்ப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதிகமா வந்து பாக்கெட் போறனால அவங்களோட அ டிசிபி, யுடிபி இந்த இத யூஸ் பண்ணீங்கன்னா, ஆ மத்த யாராச்சும் ட்ரஸ்டடான கிளையண்ட் யாராச்சும் வராங்க. ஒரு ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டோரி மாரி தான் உண்மையான ஒரு ஜென்யூனான ஒரு ஆள் கடைக்கு வராருன்னா, அவர வந்து டினைன் பண்ணி விட்டுறது. லைக்க அவங்கள விலக்கிறது, தடுக்கிறது அந்த மாரி. இப்ப பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்ப வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா, முதல் பண்ணதோட பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா இருக்கும். அந்த 3மே வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். நான் அங்க ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே. இன்ட்டு இது சேவ்ல வேணாம். இப்ப பார்த்தீங்கன்னா, என்டர் குடுத்துடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, முதலுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இதோட கமாண்டோட ப்ராக்ரஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்பி வந்து அதுக்கேத்த மாரி வந்துருச்சு. ஓகேவா? இதையும் நானே எடுத்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு டெஸ்ட் பர்ப்பஸ்க்காக தான் ஒவ்வொன்னும் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இந்த மெத்தட்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். டைரக்ட்டா வந்து நான் உள்ளுக்குள்ள போயி டூல யூஸ் பண்ணி பண்ணிருவேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ மீன்ஸ் மேக்ஸிமம் அ அதால எவ்வளோ பாக்கெட்ட வந்து சென்ட் பண்ண முடியுமோ ஐசிஎம்பிஎம்ல, அந்த அளவுக்கு வந்து பாக்கெட்ட வந்து சென்ட் பண்ற கமாண்ட் இதுதான்.
இப்போ நான் கொடுத்துட்டேன் கமெண்ட். ஃப்ளோட் மோட் நோ ரிப்ளை வில் ஷோ. ரிப்ளை ஷோ ஆகாது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பாருங்க. இவ்வளோ இது அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச ரெக்வஸ்ட் ஐசிஎம்பி போட்டால் இந்த வந்திருக்கா இவ்வளோ ரெக்வஸ்ட்டு வரிசையாக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அங்கே நான் ஸ்டாப் பண்ணாதான் இங்கே கரெக்டாக ஆகும். ஓகே, ரெக்வஸ்ட் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுவும் வந்து அவங்க ஃப்ளோட் பண்ணுறது தான். அவங்கள வந்து ஃப்ளாட் பண்ணி தடுக்கிறது. டினைல் சர்வீஸில் வந்து இது ஒரு பார்ட்டு தான். மேக்ஸிமம் இதை வந்து எல்லா ஃபயர்வால் வந்து டிடெக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஐபி சோர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபி வந்து அந்த பாக்கெட் இதுக்குள்ள போவோம். ஓகே, விண்டோஸ் 10ல் பார்த்தோம்னா ஐசிஎம்பி சும்மா சும்மா ஐசிஎம்பினே போடுவோம். ஐசிஎம்பி. இப்போ எது ரெக்வஸ்ட் நான் அனுப்பலை, அதனால விட்டுருவோம். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபி வந்து சோர்ஸ் வந்து 42, டெஸ்டினேஷன் வந்து 37 அந்த மாதிரி வருதுல்ல. ஆனால் உங்களுக்கு இன்னொரு நான் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துட்றேன். ஃப்ளோட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூஸ் கொடுத்துட்றேன். இப்போ ஓகேவா? இப்போ நான் கண்ட்ரோல் சி கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐபி வந்துடுச்சு. ஓகே, இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து 37லேருந்து டெஸ்டினேஷன் நம்மளோட விக்டிமுக்கு வந்து அட்டாக்கர்லேருந்து விக்டிமுக்கு வந்து போயிருக்கு ஐசிஎம்பி பாக்கெட்டு இந்த மாதிரின்ட்டு. இந்த மாதிரி நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து காமிக்கிறதில்ல. இந்த ஐபி அட்ரஸை வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும் சிம்பிளாக இந்த கமாண்டை யூஸ் பண்ணி. நம்ம எந்த ஒரு டூலை யூஸ் பண்ண தேவையில்லை. அதாவது என் ஐபி வந்து இப்போ வேற ஒரு அட்டாக்கர் பிடிக்கலையா, ஒருத்தவங்களோட ஐபி இருக்கா, ஒருத்தவங்களை பிடிக்கலையா, அவரோட ஐபி இருக்கா சிஸ்டமு, அவர் பண்ண மாதிரி நம்ம அனுப்பிவிடுவேன்னு சொல்லிட்டு அவர் பண்ண மாதிரி நம்ம அனுப்பிவிடலாம். அதுதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 192.168 இந்த இது இருக்குது. இது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இருக்க ஐபிங் கொடுத்துட்டு ஐசிஎம்பி ஏ கொடுத்துட்டு இந்த ஐபி வந்து அந்த ஐபிக்கு பதிலாக தான் நான் வேறு ஐபி கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணக்கூடிய சிஸ்டத்தோட ஐபி. ஓகேவா? விக்டிமோடது லைக் விக்டிமோட ஐபி. இது வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம். நம்மளோட ஐபி காமிக்கக்கூடாது. அதாவது 37 வந்து காமிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த சிஸ்டத்தோட ஐபி கொடுத்துருவோம். 80.1 இல்லாட்டி 10.80.1 தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த ஐபி கொடுத்துறேன். இப்போ நான் இந்த சிஸ்டத்தில் தான் நான் அங்கே இந்த அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ணல, பட் பண்ண மாதிரி விக்டிமுக்கு காமிக்க முடியும். ஓகேவா? கொடுத்துட்றேன். இந்த கமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டு ஓகே, ஒன்லி ஒன் டார்கெட். சரி சரி சரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி செட் ஹெட்டர் 0 இது ஆரம்பிச்சிடுச்சு. 142.42ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஐபி கண்டிப்பாக வராது. 1 மினிட். இப்போ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஐசிஎம்பி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா பாருங்கள். முதல் வந்து 37 நம்மளோட அட்டாக்கரோட மிஷினோட ஐபி. ஓகேவா? ஆனால் இங்கே காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிக்கல் மிஷினோட ஐபி. ஓகேவா? பிசிக்கல் மிஷின் நம்ம பண்ணவே இல்லை. பிசிக்கல் மிஷினில் இந்த மாதிரி தான் ஒரு கம்பெனியில் ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா நம்ம ஒருத்தர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்ம வந்து டிஜிட்டல் படி நம்ம ஒருத்தனை பிடிக்கல அப்படின்ற அவனை கொடுத்து விட்டு தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே.
ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆ எவ்ரி பாக்கெட் சென்ட் ரேண்டம் ஐபி. ஓகே. இந்த ஐபியில வந்து அந்த ரேண்டம்ன்ற அந்த ஐஃபன் ரேண்டம் சோர்ஸ் அந்த மாதிரி சோர்ஸ் வந்து ரேண்டமா குடுத்துட்டோம்னா, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ரேண்டமா எடுத்துக்கிறோம். 11 போலாம், 22 போலாம், 155 போலாம், எத்தனை இது வேணாலும் போலாம். அது வந்து ஒரு ரேண்டம் ஐபியா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். 212, 287 அந்த மாரிலாம் போய்க்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ரேண்டமா யார் பண்றாங்கன்னு தெரியாது. ரெஸ்பான்சியா வர்றது செய்றது எதுவுமே தெரியாது. ஆனா ரேண்டமா போய்க்கிட்டு இருக்கும். இப்ப ஸ்டாப் பண்றேன். ஐசிஎம்பி. ஏன்னா நம்ம ஐசிஎம்பி தான் குடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அவங்க குடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்களா? இது வந்து விக்டிமோட ஐபியா? டெஸ்டினேஷன் பாரு. 63ல போயிருக்கு, 212ல போயிருக்கு, 192.2 இருக்கு. எத்தன போயிருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்ம இந்த மாரி வயசானவங்கள பார்த்தா யார்ரா இவன் என்னென்னமோ என்னடா இவ்ளோ ரெக்வெஸ்ட் வருது, ரெஸ்பான்ஸ் வருது. மண்டை குழம்பி போயிருவான். அதுக்காக வந்து இந்த மாரி பண்றது. இது வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்றது. அவங்க பாத் லைக் அவங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த மாரி ஐயய்யோ! பயப்படுவாங்க. அது அந்த மாரி அனுப்பிட்டு இருக்க மெத்தடு. ஓகேவா? அதுக்கப்புறம் எவ்ரி பாக்கெட் ரேண்டம் ஐபி அதாவது ஃபாஸ்ட்டா போணும்னா, அந்த ஃப்ளோட்டுன்ற கமாண்ட நீங்க ஆட் பண்ணாலே ஃபாஸ்ட்டா போகும். அவ்வளோதான். இதுவும் அதே மாரி தான். வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் பத்தி உங்களுக்கு உங்களுக்கு டாஸ்க் இந்த ஐபிய பத்தி நீங்க டீட்டெயிலா பார்த்துட்டு, கீழ வந்து அ இந்த இது பார்த்துட்டீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத வந்து ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெச்பி ஹெச்பின்னோட அட்டாக்க பத்தின டீட்டெயில் ஃபுல் கவர் கான்செப்ட். அப்ப எதுக்கு ப்ரோ அனௌன்சர் பேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைக் அது ஒரு மெத்தட் இருக்கு. அத வந்து டீட்டெயிலா பார்ப்போம். இதுவே போதும்ல இப்போ கமாண்ட் மூலமா. அது ஒரு பர்ப்பஸ். ஓகேங்களா? எல்லாமே ஒவ்வொரு இதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா. பாய் பாய்.